வணக்க மக்களே, முருங்கைக்காயோடைய மருத்துவமைகளை பற்றி நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பார்க்க போகிறோம். சீசனே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட முருங்கைக்காயை தேடி தேடி அலைஞ்சி வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு முருங்கைக்காய்க்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ இப்படி சுவையை அறிந்திருக்கக்கூடிய அந்த முருங்கைக்காயோடைய மருத்துவன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தொடர்ந்து முருங்கைக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை நம்ம முழுமையாக பெறலாம். ஸோ முருங்கைக்காயில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது, என்னென்ன விதமான நோய்களை முருங்கைக்காய் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ள வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய பிரதான நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்கள் பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பிளட்ல சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த சுகர் ப்ராப்ளத்தை நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்காய். உடலுக்கு தேவையான நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறதால செரிமான மண்டலத்தை இந்த முருங்கைக்காய் பாதுகாக்குது. குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை விடுவிக்குது. ஸோ மலச்சிக்கல் அப்புறம் செரிமானம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க முருங்கைக்காயை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. சுவாச நோய்களுடைய போராடுகிறது இந்த முருங்கைக்காய். ஸோ உங்களுக்கு முருங்கைக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராடுவதற்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நுரையீரல்களுக்கு முருங்கைக்காய் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்தும் முருங்கைக்காயில் இருக்கிறதால தொற்று, ஒவ்வாமை, இந்த அலர்ஜி போன்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கியூர் பண்றதுக்கு இந்த முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ சுவாச சம்பந்தமான நோய்களோட நீங்க போராடுறீங்க அப்படின்னா அதை எதிர்த்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு முருங்கைக்காய் நீங்க எடுத்துக்கோங்க. எலும்புகளை பலப்படுத்தும் முருங்கைக்காய். முருங்கைக்காயில கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. ஸோ இது எலும்புகளுக்கு அதிக நன்மையை சேர்க்கும். எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காய் இருக்கிறதால வாரத்தில் நீங்க ஒரு தடவையாவது முருங்கைக்காய் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதனால எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எலும்புகள் சார்ந்த பல வகையான பிரச்சனைகளை நீங்க வராமல் தடுப்பதற்கும் குணப்படுத்துகிறதுக்கும் எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்க முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முருங்கைக்காய் சாப்பிடும்போது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆகாரத்தில் ஒன்று தான் இந்த முருங்கைக்காய். அந்த வகையில் இருமல், சளி போன்ற தொற்று பாதிப்புகளுக்கு முருங்கைக்காய் சாப்பிடுவது பக்கபலமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை அது கியூர் பண்ணிடும். முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பான உயர் ரத்த அழுத்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இதை கியூர் பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இம்யூன் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதாலே பலவிதமான நோய்கள் உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுக்கலாம். பலவிதமான நோய்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமும் படுத்திக்கலாம். ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முருங்கைக்காய். ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் செயல்படுறதால ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இதனால ரத்தத்தினுடைய ஆக்சிஜன் அளவு மேம்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் தரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் முருங்கைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ உங்களுடைய அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதால உங்களுக்கு ரத்தத்தில் இரும்பு சத்தெல்லாம் அதிகப்படுத்தப்படுவதால ரத்தம் உங்களுடைய உடலுக்கு பலவிதமான பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள செல்லும். ஸோ உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணப்படுவதால அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ முருங்கைக்காய் உங்களுடைய உடல் நலத்திற்கு மட்டும் இல்லாமல் சரும நலத்திற்கும் கூட நல்லதுதான். முருங்கைக்காய் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. நீங்க முருங்கை இலையை காய வச்சு அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா முகப்பொரு, வெயில் கருமை, ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ், வெயிலால் ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள், கருமை நிறங்கள் போன்றவை எல்லாமே நீங்கும். அதோட ஃபேஷியல் செய்தால் கூட உங்களுக்கு பொலிவு கிடைக்கும். ஸோ உங்களுடைய உடல் நலத்தை சார்ந்தும் சரும நலத்தை சார்ந்தும் முருங்கைக்காய் நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டு இருக்கிறதால நீங்க இந்த முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.